வணக்கம். 2026ல தமிழ்நாட்டுல நகைக்கடன் தள்ளுபடி திரும்பவும் வருமா? இந்த கேள்வி இப்போ பலரோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. வரப்போற இந்த திட்டம் அதுக்கு எப்படி தயாராகிறதுன்னு எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். ஆமாங்க, எல்லோருடைய மனசுலயும் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி இதுதான். வரப்போற சட்டமன்ற தேர்தல் நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஸ்ல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? குறிப்பா இந்த நகைக்கடன் தள்ளுபடி திரும்பவும் அறிவிக்கப்படுமா? சரி, தமிழ்நாட்டுல ஏன் இப்போ இந்த எதிர்பார்ப்பு இவ்ளோ அதிகமா இருக்கு? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவாவே தேர்தல் நேரம் வந்துட்டா கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு வழக்கமான வாக்குறுதியா மாறிடுச்சு. இப்போ 2026 தேர்தல் நெருங்கி வரதால மக்கள் எல்லாரும் இந்த அறிவிப்புக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எதிர்பார்ப்பு சும்மா காத்துல வரல. அதுக்கு பின்னாடி சில உறுதியான காரணங்களும் இருக்கு. ஒன்னு, போன தேர்தல்லையும் இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றிருக்காங்க. அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ரெண்டாவது, இப்போ நிலுவையில இருக்கிற கடன்களோட லிஸ்ட அரசாங்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது. இதனாலதான் விவசாயிகளும் பொதுமக்களும் ரொம்ப தீவிரமா கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் இந்த கடனை வாங்க எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நிறைய பேரு கூட்டுறவு வங்கிகளை தான் தேடி போறாங்க. ஏன் அப்படி? அதுக்கான காரணத்தை பாப்போம். இங்க பாருங்க, ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. கூட்டுறவு வங்கிகள்ல வட்டி விகிதம் ரொம்ப குறைவு. மத்த பேங்க்ஸோட ஒப்பிடும்போது இது பெரிய பிளஸ். அதோட ரூல்ஸும் ரொம்ப கெடுபிடியா இருக்காது. அதனாலதான் நிறைய பேர் கூட்டுறவு வங்கிகளை நோக்கி போறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்ல. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல கூட்டுறவு வங்கிக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும். அடுத்து பேங்க்ல இருக்கிற மதிப்பீட்டாளர் உங்க நகையோட தரத்தை செக் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ சொல்வாரு. மூணாவதா, நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதிகாரிகள் சரி பாப்பாங்க. எல்லாம் சரியா இருந்தா நாலாவது ஸ்டெப், உங்க கைக்கு கடன் தொகை வந்துடும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். அதுதான் டாக்குமெண்ட்ஸ். நீங்க அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடியே எல்லா பேப்பர்ஸையும் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டா உங்க வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. அடையாளச் சான்றுக்கு ஆதார், ஓட்டர் ஐடி மாதிரி ஏதாவது ஒன்னு. முகவரிச் சான்றுக்கு ரேஷன் கார்டு இல்ல கரண்ட் பில். கூடவே 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஒருவேளை நீங்க விவசாயியா இருந்தா உங்க நிலப்பத்திரம், பயிர் சான்றிதழ் இதெல்லாம் கூட கேட்பாங்க. சோ போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கான ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணணும். நீங்க கொண்டு போற தங்கத்தோட தரம். பொதுவா 18ல இருந்து 22 கேரட் நகைகளை தான் ஏத்துக்குவாங்க. தங்க காசுகள், கட்டிகள்லாம் சில சமயம் எடுத்துக்க மாட்டாங்க. சோ இதையும் மனசுல வச்சுக்கோங்க. அதிகபட்சமா எவ்வளோ கடன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா சில வங்கிகள்ல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராங்க. இந்த நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவ்ளோ நேரம் நன்மைகளை பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நிபந்தனைகள், எச்சரிக்கைகள் பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கடனோட சேர்த்து சில பொறுப்புகளும் நமக்கு வருது இல்லையா? சரியான நேரத்துல பணத்தை திருப்பி கட்டலன்னா என்னாகும் தெரியுமா? முதல்ல பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறமும் கட்டலன்னா உங்க நகையை ஏலம் விட்டுருவாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆனா இத கேட்டு பயப்பட தேவையில்ல. நீங்க ரூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த குறைந்த வட்டி விகிதத்தோட முழு பயனையும் நீங்க அனுபவிக்கலாம். பொறுப்பா இருந்தா போதும். சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கிறேன். தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே நம்பி நம்மளோட நீண்டகால நிதி திட்டமிடலை மாத்திக்கிறது சரியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.